கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு ஹீரோ அறிமுகமாகி 5 படங்களுக்குள் அதிக வசூலை கொடுக்கக்கூடிய ஹீரோக்களின் வரிசையில் இருக்காருன்னா அவருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே இருக்கிற ரசனை அதிகமா பொருந்திருக்குன்னு அர்த்தம். மோகன் ராஜா இயக்கத்தில் அனிருத் இசையில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் திரைப்படம் வேலைக்காரன். பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுடன் நடந்த வேலைக்காரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்ப்போம். வாழ்க்கையில ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கும், நின்று யோசிக்க முடியாம இருக்கும். அதனால பல தவறுகள் நடக்குது. இருந்தாலும் நின்று யோசிக்க முடியாது. ஒருத்தன் நின்று யோசிக்கிறான். அந்த படத்துல நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தன் யோசிக்கிறான். அதனால ஒரு விஷயம் மட்டும்தான், 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் முக்கியமா நினைச்சு வெறும் சிரிக்கணும், படம் தான் காமெடி தான், படம் தான் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு பதிவும் வேலைக்காரன் வருது. தலைவரோட டைட்டில் அது, தலைவரோட டைட்டில் தூக்கி வைக்கிறோன்னும் போது அது எப்படி இருக்கணுன்றது. பட் அப்புறம் நான் ஒரு வாட்டி தான், நான் சார்கிட்ட எப்போவுமே ஒரு வாட்டி தான் கொஸ்டின் கேட்பேன். இது அப்படியா சார், உங்களுக்கு ஓகேயா சார்னு கேட்பேன். எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் நான் உடனே நம்புவேன். இது நான் முழுக்க மோகன் ராஜா சார் அவரையும் அவருடைய கதை எனக்கு அப்புறம் தான், அவருடைய கேரக்டரையும் அவருடைய விஷனையும் நம்பி பண்ண படம் தான் இந்த வேலைக்காரன். முழுக்க அவர் தான். இதுக்கு எனக்கு என்ன கிடைச்சாலும் அது அவர் தான் சேரும். அவர் உருவாக்குனது தான் இந்த அறிவுன்ற கேரக்டர், இந்த படம், இந்த மொத்த கதையுமே. ஒரு 2 பெரிய கதையை இதில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ கதையை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுத்த டீம் இது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். தனி ஒருவன்கிற ஒரு படத்தில் எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்புனான். அந்த லேயரே இல்லாம பண்ணிட்டான். இன்னைக்கு வேலைக்காரன் பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் சொன்னா கரெக்டா இருக்கும். இது உலகம் மொத்தம் பேச போறக்கூடிய ஒரு பெரும் வெற்றி விழா படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ராஜா சார் இந்த கதையை சொல்லும் போது நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவர் கதை சொல்லி முடிச்சப்புறம், இந்த கதை கேட்டப்புறமே நான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேயாக இருந்தது. என்னோட கெரியர்லேயும் ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்காரு. தேங்க்யூ. அண்ட் இந்த வேலைக்காரன் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரௌட் ப்ராடக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் டைரக்டர், நான் சொன்னது தான் நீங்கள் பேசணும்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஒரு ஃப்ரீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 பேஜில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் வேர்ஷன் கேட்டு ஒரு டீம் ஒர்க்காக இந்த படம் வந்தது. ஜெயம் ராஜா சார், மோகன் ராஜா அவர்களே, இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் டப்பிங் பண்ணும்போது தெரிஞ்சது. ஆல் தி பெஸ்ட் யூ. சில படங்கள் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம பெருமைப்பட்டுக்க முடியும். இந்த படத்தில் நம்ம பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படத்தில் என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இந்த திரைப்படம் சாதாரண திரைப்படம் அல்ல. இந்த ராஜா என்ற இயக்குனரும் இந்த ராஜா என்ற தயாரிப்பாளரும் மக்களுக்கான ஒரு திரைப்படத்தை, ஒரு மக்கள் நாயகனாக சிவகார்த்திகேயனை மிகச்சிறந்த உச்ச நிலைக்கு கொண்டு போக செய்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் பார்க்காமல் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் இந்த 24 AM கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேலைக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய சமர்ப்பணமா இருக்கும். ஆக்சுவலாக கருப்பா முடியிருந்தா அழகு நினைச்சிட்டு இருந்த டைம்ல நிறைச்சு முடிதாண்டா சூப்பர்னு எப்படி வீரம்னு ஒரு படம் வந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு வேலைக்காரனும் கண்டிப்பா பெருமைப்படுற படமா இந்த வேலைக்காரன் இருக்கும். நடிகர் செல்வா ஆத்தா உன் கோயிலிலே படத்துல ஹீரோவா அறிமுகமாகி தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சு கோல்மால்ன்ற நகைச்சுவை திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. 12/12/1950 நடிகர் செல்வா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகனா தன் பேரை கபாலி செல்வான்னு மாத்தி இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த படத்தின் மேலும் சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் நான் ரெடி பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பாவோட ஃப்ரெண்டு மிஸ்டர் கோட்டீஸ்வர ராஜுவை அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவர்கிட்ட நான் இந்த லைனை சொன்ன உடனே அவர் சின்ஸ் ஹி வாஸ் ஆல்சோ ரஜினிஸ் ஃபேன், அதனால் இமீடியட்லி அக்செப்டட். செல்வா சாரோட 2வது படம் இதுக்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கோல்மால் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக 20 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் மூவி டைரக்ட் பண்ணுற ரமேஷ். ஸோ இது நம்ம நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. படத்தை முழுமையாக கொண்டு போனது அவர் தான். 12/12/1950 என்ற ரஜினிகாந்த் அவர்களுடைய
பிறந்த நாளை தலைப்பாக கொண்ட இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். 3 பாடல்களில் ஒரு பாடல் வந்து ஒரு பாடல் வந்து முழுமையாக ஒரு பெரிய பாடல், மற்ற 2ம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குட்டி பாடல். அந்த பட்டாபி கேரக்டர் வந்து நான் நடிக்க ஆரம்பித்து 6 ஆண்டுகள் காதில் கை வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கி தந்த அந்த கேரக்டர், அதற்கு பிறகு பல கேரக்டர்கள் நடித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நான் நின்று பேசிக்கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் நிச்சயமாக எனது சகோதரர் செல்வா தான். ஒரு தீவிர ரசிகனோட படத்தில் நான் நடிக்கிறேன்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரசிகரை நான் வந்து பார்த்ததே கிடையாது. டு மேக் அ மூவி அவுட் ஆஃப் இட் அண்ட் பிஹேவ் லைக் தேட் அண்ட் டு பி தேர் அண்ட் மேக் இட் ஸோ இமோஷ்னலி அட்டாச்ட். ನಾನು ಅಶ್ವಿನಿ ಚಂದ್ರಶೇಖರ್, பேசிக்கலி பெங்களூர் பொண்ணு தான். பட் இப்போ ஆல்ரெடி 2 படம் தமிழ் பண்ணியிருக்கேன். மூவி கேம் அவுட் வெரி வெல். இது ஒரு காமெடின்னு சொல்லலாம். என் பேர் அஜய் பிரசாத். நான் ராஜேந்திரன்ற படத்தில் நடிச்சிருந்தேன். படத்தோட பேர் 12-12-950. இது வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட். இதில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நடிகர் செல்வாவாக இருந்தவர் இயக்குனர் செல்வாவா, அதுவும் கபாலி செல்வாவா மாதிரி இருக்கார். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். யுத்தம் செய் படத்தில் தான் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். மிக எளிமையான மனிதர். நடிகர் அஜித், இயக்குனர் சிவா கூட்டணியில் உருவாகி கொண்டிருக்கும் விசுவாசம் திரைப்படத்தின் புதிய செய்திகளை கடந்த சில வாரங்களா இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் செய்தி என்னன்னா, நிவின் பாலி இந்த படத்துல அஜித்துடன் இணைந்து நடிக்கிறாரு. அனுஷ்காவும் தன் உடல் எடையை குறைச்சு நடிக்கிறாங்க. அனுஷ்கா உடல் எடையை குறைக்கிறதால அஜித்தும் தன்னுடைய உடல் எடையை குறைச்சு நடிக்க இருக்காரு. நடிகர் நகுல், நடிகர்கள் நாசர், பிரகாஷ் ராஜ் வைத்து மலையாள பட இயக்குனர் ராஜ்பாபு இயக்கியிருக்கும் திரைப்படம் செய். இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சொன்னால் இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ஒரு கொமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொண்டு வந்திருக்கு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் நரேட் பண்ணார். அப்போது நான் தமிழை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு ஃபுல்லாக மலையாளத்துலாம் சொன்னார். தென் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஓகே யாரை நீங்கள் வந்து லீடாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நக்குல்னு சொன்னார். பர்ஃபெக்ட் காஸ்டிங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நக்குலுக்கு இந்த படம் வந்து ஒரு மைல்கல் தான். ஒவ்வொரு வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து மானிட்டரில் பார்க்குறப்போ மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது. தட் ஓகே we are dying for a good cause. So it turned out to be really well. எல்லா பாட்டு இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இட்ஸ் விஷுவல்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபில்ம் ரொம்ப எட்ஜ் ஆஃப் யுவர் சீட் மாதிரி ஒரு ஃபில்ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இருக்குது. ஹாப்பி, சேட், கன்ஃபியூஷன், சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் இருக்குது. ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காரு. நாங்களே சொல்லுவோம், டைரக்டரே சொல்லுவார் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி நிறைய செலவு பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறையா ப்ரொடியூசர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வரணும். டைரக்டர் சார்லாம் வந்து ஏதாவது நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா மனம் விட்டு பாராட்டினாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் கேமராமேன் சாரோட சினிமாட்டோகிராஃபி சொல்ல வேணாம், ஆசம், கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் ஸோ கிளாட் தட் மை டெபியூ இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வித் சை. The hard work and the efforts that we've all put in, it's I can't explain in words. நடிகான்னு ஒரு பாடல், ஒரு நடிகனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் நடுவில் இருக்கிற உறவு தான் இந்த பாட்டு. அந்த படத்தில் இருக்கிற நாயகி வந்து ஒரு இயக்குனராகவும், இந்த படத்தில் இருக்கிற நகுல் வந்து ஒரு நடிகராகவும் இருக்கிற அந்த காட்சிகளில் வந்து அவங்க 2 பேரோட காதலும் அவங்க 2 பேரோட அந்த தொழிலும் ஒன்றா மர்ஜ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் வர ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை ஒன்று கொடுத்துருந்தாரு. Just the tune was made and once the producer pitched in, he also liked the tune and later the crew members slowly started developing and everybody started liking the tunes, so they just asked whether I can forward with few other tunes. மகேஷ் பாபு நடிப்பில் விரைவில் தெலுங்கிலிருந்து தமிழுக்கு ரீமேக் செய்யப்படும் திரைப்படம் அனிருத். இந்த படத்தின் மேலும் தகவல்களை பார்க்கலாம். Bhadrakali Prasad, producer Bhadrakali Films. This is from Telugu Brahmotsavam. Hero Mahesh Babu, Samantha, Kajol, Pranita, Satyaraj, Revati. எல்லா நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. திஸ் இஸ் எ ஃபேமிலி என்டர்டெய்னர். டப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் எல்லாம் நடக்குது. ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சென்சார் எல்லாம்
ரெடி பண்ணிட்டு அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறேன். அனிருத் இந்த படம் வந்து இந்த படத்துக்கு வந்து பேர் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக நமக்கு படம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திரு பத்ரகாளி பிரசாத் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து அனிருத்துன்னு பேர் வச்சார். நாங்கள் முதல்ல வந்து செல்வ மகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு கரெக்டாக ஒரு சரியான தலைப்பு வச்சுருந்தோம். ஆனால் என்னவோ என்ன காரணத்தினாலேயோ வந்து சார் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுட்டாரு. நான் கவிஞர் பாடலாசிரியர் திருமலை சோமு பேசுகிறேன். இந்த படத்தில் நான் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது அந்த பாடல். என்னோட சேர்ந்த சில பாடலாசிரியர்களும் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தமிழ்லேயும் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்புகிறோம். என்னோட பேர் ஷோபிகா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பிரம்மோத்சவம்னு தெலுங்கில் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டான ஃபிலிமை வந்துட்டு தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் அனிருத். இந்த படத்தில் நான் 2 பாட்டு பாடியிருக்கேன். நான் பேசிக்கலாக கிளாசிக்கல் சிங்கர்னால என்னோடய வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவே ஒரு அழகான சாங் மதுரம் மதுரம்னு தெலுங்குல வந்த சாங் வந்துட்டு தமிழில் வதனம் அழகு அப்படிங்கிற சாங் பாடியிருக்கேன். பிரேமம் படத்தின் கதாநாயகியான சாய் பல்லவி தமிழில் முதல்ல நடித்திருக்கும் திரைப்படம் கரு. ஏஎல் விஜய் இயக்கத்தில் லைக்கா தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜனவரி 26ஆம் தேதி வெளியிட இருக்காங்க. ரத்தன் மௌலி, மஞ்சு தீக்ஷித் நடிக்க வெங்கி நிலா இயக்கியிருக்கும் திரைப்படம் மல்லி. தயாரிப்பாளர் அபிராமி ராமநாதன், இயக்குனர் பேரரசு உட்பட இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படம் மல்லி படத்தை நான் தான் ப்ரொடியூசர். பாட்டு நல்லா இருக்குது, மியூசிக் டைரக்டர் எல்லாம் சப்போர்ட் பண்ணிடேன். அப்படி நீ படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த மல்லி படத்தோட இயக்குனர் வெங்கநிலா பேசுகிறேன். இந்த கதைன்னு பார்த்தாக்க ஒரு நண்பர்கள் எப்படி எப்படி இருக்கணும், அடுத்து அவங்க நட்பு அவங்க எதை தாண்டி இருக்குது அந்த சொல்கிறது தான் ஒரு பெரிய த்ரில்லரோட இந்த கதை சொல்லியிருக்கேன். நான் பேர் மஞ்சு தீக்ஷித். எங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மல்லி அந்திட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, படமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹாரரு, சென்டிமெண்ட்டு அண்ட் லவ் எல்லாமே இருக்குது. இது மல்லி படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம். இதில் எல்லாம் 5 பாட்டு இருக்குது. எல்லாம் நல்ல சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. இதில் ஹரிச்சரன் சார், அப்புறம் பிரசன்னா சார், அப்புறம் மகத்தி மேடம், அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் எல்லாம் நல்லா பாடியிருக்காங்க. என் பேர் அருண் ராஜா. மல்லி என்னோடய 4th மூவி. வில்லேஜில் ஒரு பசங்க எப்படி இருப்பானுங்க, பொறுக்கித்தனம், ஊருக்கு அடங்காத பசங்க, வீட்டுக்கு அடங்காத பசங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாத சோம்பேறித்தனமாக எப்படி இருக்கானுங்களோ ஒரு அப்படி அந்த ஒரு கேரக்டர் வந்து அப்படியே காமெடியாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். டிக் 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 படத்தை முடித்த ஜெயம் ரவியின் அடுத்த படத்தை இயக்க இருக்காரு அறிமுக இயக்குனர் ராஜவேலு. இமைக்கா நொடிகள் படத்தின் கதாநாயகியான ராக்ஷி கண்ணா தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. டொரண்டோ, நார்வே போன்ற நாடுகள்ல சிறந்த திரைப்படத்துக்கான விருதினை பெற்றிருக்கும் திரைப்படம் அருவி. அதிதி பாலன், லட்சுமி கோபால் சுவாமி, ஸ்வேதா சேகர் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு அருண் பிரபு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் இவ்வளவு விருதுகள் பெற்றதற்கான காரணங்கள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த படம் ஒவ்வொரு ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள்ளும் ஒரு படம் வந்து முத்திரை பதித்து விட்டு செல்லும் அழுத்தமாக அந்த காலத்தினுடைய சாட்சியாக அந்த படம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஷூட் முடிச்சதுக்கப்புறம் செட்லேயே உட்காந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டேஜஸும் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு எந்த ஷாட்டுமே என்ஜி ஷாட்டுன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைக்க முடியல. ஏன்னா எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு ஷாட்லேருந்தும் பிக்கப் பண்ணி அதை அலைன் பண்ணி அது ஒரு கோர்வையாக ஆக்கி அதுக்கப்புறம் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 4 to 4.5 years வந்து இந்த ஃபிலிம்லேயே ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸு, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவ்வளோ இல்லாமல் வந்தோம். நம்பிக்கை வந்து அவர் எங்கள் மேலே வச்சதும் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். எனக்குள்ளார அவர் எழுதின ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளோ அழகாக கொண்டு வந்து என்னை நடிக்க வச்சுருக்காருன்னா அந்த மொத்த கிரெடிட்டும் வந்து அருணுக்கு தான் போய் சேரும். என் பேர் ஸ்வேதா. இந்த படத்தில் வந்து I've acted character Jessie அப்படின்ட்டு ஒரு மலையாளி கேர்லாக. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ப்ராஜெக்ட். படத்தில் இப்போ லிரிக்ஸோட 5 பாட்டு இருக்குங்க. அது தவிர நிறைய மியூசிக் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டு மாதிரி தான் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு. ஏன்னா அப்படி தான் அப்ரோச் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்க்காம அதுவே ஒரு பாட்டாக பார்த்து அந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னார். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விக்ரம் பிரபு அடுத்ததான் நடிக்க இருக்கும் திரைப்படம் துப்பாக்கி முனை. இந்த படத்தை தயாரிக்கிறாரு கலைப்புலி எஸ் தானு. இவர் ஏற்கனவே அரிமா நம்பி படத்தை விக்ரம் பிரபுக்காக தயாரிச்சிருக்காரு. சிபிராஜ், ரம்யா நம்பீசன், வரலட்சுமி நடித்திருக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் சத்யா. இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு.
இந்த படத்தின் மேலும் தகவல்களை பார்க்கலாம். படத்தை ரைட்ஸை வாங்கி ஷூட்டிங் ஆரம்பித்து 10 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் தான் நான் ஷனம் படம் பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பிரமாதமாக இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், அந்த ஹீரோயின் கேரக்டர் ரம்யா நம்பீசன் தான் கரெக்டாக இருக்கும், வேறு ஆளும் வேறு யாரும் சரியாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் பண்ண கேரக்டர் வந்து பிரமாதம், அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதேமாதிரி என்னுடைய தம்பி ஆனந்தராஜ் சொல்கிறாரு, நான் என்ன உண்மையிலேயே நீங்கள் நடிச்சதான் தலைவர், ரொம்ப சூப்பர். எங்களுடைய நாதாம்பால் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் இது 3வது படம். ஸோ நாயகன் ஜாக்கிரதை வெற்றிக்கு அப்புறம் நாங்கள் தயாரிக்கிற படம் இது. இந்த படத்தை வந்து சைத்தான் படத்தை இயக்குன பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியிருக்காரு. இதில் ரம்யா நம்பீசன், வரலட்சுமி சரத்குமார், சதீஷ், ஆனந்தராஜ் சார், யோகி பாபு, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர், ஒரு கிட்னாப் பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு சப்ஜெக்ட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த நெக்ஸ்ட் ஷார்ட் வந்து ட்விஸ்ட், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் இந்த படம் கண்டிப்பாக ஆஃபர்ஸ் யூ. ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் த மூவி இஸ் மியூசிக் பை சைமன் கேக்கிங் அண்ட் லிரிக்ஸ் பை மதன் கார்கி சார். அ வெரி சூப்பர் காம்போ. அண்ட் யவனா வந்து இப்போ ஏற்கனவே ஒரு 1 month தான் டாப் சார்ஜில் இருக்கீங்க. இந்த படத்தோட கேமராமேன். இதுக்கு முன்னாடி நான் ஆனந்தபுரத்து வீடுன்னு ஒரு படம் பண்ணேன். இது என்னோடய 2வது படம். அவுட் அண்ட் அவுட் இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருங்கிறதுனால, சிட்டி பேஸ்டுங்கிறதுனால முக்கால்வாசி எல்லாமே சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஷெட்யூல் மட்டும் அப்ராட்டில் ஷூட் பண்ணோம். இந்த படம் சிபிராஜ் வந்து ஒருவேளை இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தார். ஒருவேளை இந்த படத்தில் அவர் நடிக்காமல் வேற ஒரு கதாநாயகன் நடிச்சிருந்தா, நான் செய்திருக்கிற இந்த ரோலை நிச்சயமாக சத்யரசா செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வெளிப்படையாக சொல்கிறேன். அப்படி ஒரு கேரக்டர். யவனான்ற பாடலை நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு என்னோட நன்றி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் வந்து சில பாடல்கள் பண்ணியிருக்கேன். யவனான்னு சொல்லிட்டு எழுதின பாடல் வந்து ஒரு காதலில் இருக்கிற ஒரு பயத்தை, ஒரு பெண்ணோட பயத்தை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வானொலிகள்லையும் எல்லா தரவரிசைகள்லையும் முதல் இடத்துல இருக்குது. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.